பரமக்குடி, திருச்சி தொடர்ந்து பிரயாணங்கள். இன்று கூட காலையில் ஒரு டிவி ப்ரோக்ராம், தொடர்ந்து கூட்டங்கள். தொடர்ந்து நாளை காலையில் எனக்கு இன்னொரு கூட்டம் செம்பாக்கம் இடத்துல ஒரு கூட்டம், தொடர்ந்து கூட்டங்கள். இன்றைக்கி என்னுடைய சபையிலும் ஜெபம் நடக்குது. நான் முதல்ல அதை கவனிக்கலை, எனக்கு நான் ஒத்துக்கொண்டேன். இருந்தாலும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். ரைட், நல்லவர். சரி, ரொம்ப நாளைக்கு பிறகு அடிக்கடி வர முடியல, தெரில எப்போ வந்துன்னு தெரியல எனக்கு. இந்த மாலை வேளையில் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தம்பி கொஞ்சம் சவுண்ட் வைக்கிறீங்களா? நம்மோடு என்னுடைய எல்லாரும் 24ஆம் சங்கீதம் 24ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை என்னோடு சேர்ந்து எல்லாரும் படிக்க கேட்கிறேன். 24ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் என்னோட சேர்ந்து, 8ஆம் வசனம். சத்தமாக படிங்க சிஸ்டர். படிப்பீங்களா? நீங்கள் தான் படிப்பீங்க. மைக் வைக்கல உங்களுக்கு? ரைட். 24ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். எல்லாரும் என்னோடு சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்க அன்பாக கேட்கிறேன். 24ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுங்க. கர்த்தர் அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர். இப்படி சொல்லுங்க. அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. புரிஞ்சவங்களுக்கு புரியலாம், பரவாயில்ல. கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த மாலை வேளையில் ஆண்டவரோடு பேசும்படியாய். என் நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளை எங்களோடு பேசும். காலை முதல் இந்த நேரம் வரை உலகத்தின் பல காரியங்களை நாங்கள் உழன்று வந்திருக்கிறோம். பலவிதமான அழுத்தங்கள், போராட்டங்கள், வெளியே சொல்லக்கூடாத சொல்ல முடியாத மன உளைச்சல்கள், இவைகளுக்கு மத்தியிலும் உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். நீர் எங்கள் யுத்தங்களை நடத்துகிற கர்த்தர். வேதம் சொல்கிறது அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவராமே. தகப்பனே, இந்த மாலை வேளையில் யாரெல்லாம் ஆண்டவரே வாழ்க்கையின் பல யுத்தங்கள் வந்திருக்கிறார்களோ அவர்களோடு பேசும். இடைபடும் வசனத்துக்கு மாற கிரியை செய்கிற எல்லா கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறோம். ஆண்டவரே, நம்முடைய ஊழியருக்காய், ஊழியருடைய குடும்பங்களுக்காய், பிரயாணம் போயிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அங்கே அவர்களை பயன்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், வாழ்க்கையின் யுத்தங்கள். என்னோடு சேர்ந்து எல்லாரும் 24:8. என்னுடைய செய்தி என்னவென்றால், லைஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ், வாழ்க்கையின் யுத்தங்கள். யுத்தங்கள் இல்லாத மனிதர்களே இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையில் யுத்தங்கள் உண்டு. காணப்படுகிற, காணக்கூடாத, சொல்லக்கூடிய, சொல்லக்கூடாத, புரிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ள முடியாத, கவனிங்கள், பகிர்ந்து கொள்ளக்கூடிய, பகிர்ந்து கொள்ள முடியாத எல்லா யுத்தங்கள் எல்லாருக்கும் உண்டு. நினைக்கிறீங்க உங்களுக்கு தான் யுத்தம்னு. இல்லை, உங்களை விட எங்களுக்கு அதிகமான யுத்தம். ஒரு 4 பேர் உங்கள் வீட்டில், ஒரு மருமகள், மாமியார், கணவன், மனைவி. இந்த 4 பேர் யுத்தத்தை உங்களால் சமாளிக்க முடியல. நாங்கள் 400 பேர் யுத்தங்களை சமாளிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் யுத்தங்கள் தான். யுத்தங்கள் இல்லாத நாட்களே கிடையாது. திரும்ப சொல்லுகிறேன், நாங்கள் கண் விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனை கண் விழித்து கொள்ளுகிறது. தமிழ் புரியல. நாம் கண் விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனைகள் கண் விழித்து கொள்ளுகிறது. நேற்று ஒரு உண்மை சம்பவம். நான் பரமக்குடியில் ஒரு கூட்டம் முடிஞ்சு நைட் 2:30 மணிக்கு போய் இறங்குறேன். பரமக்குடியில் காலை 9 மணிக்கு எனக்கு மீட்டிங். இடைப்பட்ட ஒரு 3 மணி நேரம் தூங்கினேன். ஒரு 3:30 மணிக்கு போய் சேர்ந்தேன்.
ஒரு 2 மணி நேரம் தூங்கினேன். அந்த தூக்கத்தில் ஒரு கனவு. எப்படின்னா, என் சபையில் ஒரு விசுவாசி அம்மா பயங்கரமாக சண்டை போடுது கனவுலையே. என்னடி பார்க்குறீங்க? பயங்கரமாக சண்டை போடுது. அந்த அம்மா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் முன்னால் உட்காந்துருக்கிற அம்மா பயங்கரமாக சண்டை போடுது. என்னடி பார்க்குறீங்க? அது ஒரு கிருபாசன சபையில் தூங்குறேன் கீழே. அங்கே அசுத்தாவிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சபைக்குள்ளே தான் தூங்கிட்டு இருக்கிறேன் கீழே. அதில் ஒரு கனவு, அந்த அம்மா பயங்கரமாக சண்டை போடுது. அது நிஜமாகுமா நடக்குமான்னு தெரியல எனக்கு. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தான் தெரியும். அப்போ யோசித்து பாருங்கள், ஒவ்வொருடைய ஊழியருடைய வாழ்க்கையிலையும் என்ன உண்டு தெரியுமா? எல்லாம் சொல்லுங்கள். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. பக்கத்தில் சொல்லுங்கள், அவர் பல யுத்தங்களை சந்தித்தவருக்கு உங்கள் யுத்தங்கள் ஒன்றுமே இல்லை. சொல்லுவீங்களா? யுத்தங்களையே பார்த்து பார்த்து பழகினவருக்கு நம்முடைய யுத்தங்கள் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை பல யுத்தங்களை பார்த்துருக்கிறார். வெளிப்படுத்தல் வான மண்டலத்தில் யுத்தம் வந்துச்சான். மனிதன் கீழ் விழருக்கு முன்பாக யுத்தம் வந்தது பரலோகத்திலேயே. அப்போது ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் யுத்தங்களையே பார்த்து பழகினவருக்கு நம்முடைய யுத்தங்கள் ஒன்றுமே இல்லை. இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். நம்ம வீட்டுக்காரமா பிரியாணி செஞ்ச அற்புதம், பாய் செஞ்ச அற்புதம் இல்லை. எப்படி பார்க்குறீங்க? நம்ம வீட்டுக்காரமா பிரியாணி செஞ்சு அது பிரியாணியாக வந்த அற்புதம், அது பேஸ்ட்டாக இல்லாமல். ஆனால் பாய் பிரியாணி செஞ்ச அற்புதமே இல்லை. ஏன் தெரியுமா? அதோடைய தொழில், பிரியாணி செய்யறதோடைய தொழில் அது நல்லா தான் இருக்கும். சொல்லுங்கள், எல்லா வசனத்தெல்லாம் சொல்லுங்கள். என் கர்த்தர் பராக்கிரமுள்ள கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. என்னுடைய செய்தி என்னவென்றால், திரும்ப சொல்லுகிறேன், வாழ்வின் போராட்டங்கள் இது இல்லாத மனிதர்களே கிடையாது. நான் உலகத்தின் பல பாகங்களிலே ஊழியம் செய்கிறேன். கடந்த வாரத்திலே ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, இங்கிலாண்டில் ஊழியம் பண்ணேன். அங்கே -3 ரொம்ப குளிர். பல வீடுகளில் தங்கினேன், பல வீடுகளில் தங்கியிருந்தேன், சபைகளில் தங்கினேன். நான் சந்தித்த எல்லா குடும்பங்களிலேயும் போராட்டம் இருக்கிறது. போராட்டம் யாருக்கும் இல்லை, அப்பாவுக்கும் பிள்ளைக்குமே. அப்பா பாஸ்டரு, பையன் இன்னொரு சபைக்கு போகிறான். அவர் நொந்து சொன்னார், பாஸ்டர் நான் ஊழியம் பண்ணுறேன், என் மகன் இன்னொரு சபைக்கு போகிறான். எவ்வளோ பெரிய போராட்டம். இப்போ தான் மனைவி இழந்தார். அவர் நல்ல ஒரு ஊழியக்காரர், மனைவி இழந்தவர். சொல்கிறார், இந்த நேரத்தில் அந்த பையன் தனியாக போயிட்டான், இன்னொரு சபைக்கு போகிறான். இந்த ஊரில் எனக்கு எப்படி தலை நிமிர்ந்து நடக்குன்னே தெரியல. நல்ல அவுட்ஸ்டாண்டிங் ஊழியர், ஜெபிக்கிறவர், நல்ல பண்புள்ளவர், நல்ல வேதத்தை பகுத்து போதிக்கிறவர், என்னை விட நல்ல பிரசங்கியார். அவர் சொன்னார், ஒரு இரவு முழுதும் சொன்னார், இங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் என் மகன் போகிறான். அந்த என் நிலம் எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த பாஸ்டர் யோசிப்பார், எவ்வளோ சொல்லி பார்த்தேன், அதுக்கு பல காரணங்கள். அந்த மருமகளுக்கு இங்கே உடன்பாடு இல்லை. அப்போ யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு ஊழியருடைய வாழ்க்கையில் என்ன உண்டு? ஒன்று சரீர போராட்டம், இல்லையேல் மனப்போராட்டம், இல்லையேல் பொருளாதார போராட்டம், இல்லையேல் குடும்பத்தில் போராட்டம். முன்னெல்லாம் வெளிநாடுகளில் தான் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. டிப்ரெஷன். இன்றைக்கி நம்ம ஊர்லேயே 25 பொண்ணுக்கே டிப்ரெஷன் இருக்குது. என் சபையில் ஒரு குடும்பம், சிறு வயதில் அந்த பெண் என்னுடைய ஆலயத்தில் வளர்ந்தவள், என்னுடைய சிறுவிரலத்தில். அந்த பையனும் வளர்ந்தவன். 2 பேரும் திருமணம் பண்ணோம், 2 பிள்ளைகள். அந்த பொண்ணு திடீர்னு டிப்ரெஷன் ஆயிடுச்சு. டிப்ரெஷன் ஆகி அது என்னென்னவோ பண்ணுது. என்ன திட்டுது, பாஸ்டர் மைக்கேல் வருவார் இல்லையா, அவர் திட்டுது ஃபோன்லேயே. கடைசியில் வீட்டு சுவத்தில் எழுதுது, என் மரணத்துக்கு காரணம் என் கணவன், ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற பொண்ணு இது. அப்போ யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில் மன அழுத்தங்கள் இல்லாத அது டாக்டர்கிட்ட கூட்டு பண்ண சொல்கிறாங்க, அதுக்கு ரொம்ப டிப்ரெஷனுங்க அப்படின்றாங்க. அது ஒரு நர்ஸ் அப்போலோ மருத்துவமனையில் நர்ஸாக பணியாற்றுகிற ஒரு மகள். அப்போ யோசிச்சு பாருங்க, யுத்தங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை. சொல்லுங்கள் எல்லாரும். வெளியே பார்த்தா தெரியாது, ஆனால் உள்ளே பார்த்தா தான் தெரியும். ஒவ்வொருவருக்கும் ஒரு யுத்தம். கவனிங்க, யுத்தம் என்பது என்னுடைய வயதை பொறுத்து, என் அனுபவங்களை பொறுத்து, என் தகுதியை பொறுத்து, தேவனோடு இருக்கிற என் உறவை பொறுத்து. திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் யுத்தம் எனக்கு இல்லை,
என் யுத்தம் உங்களுக்கு இல்லை. இப்போ இங்கே ஒரு சிலருக்கு மாமியார் மருமகள் யுத்தம். எனக்கு மாமியாரும் இல்லை, மருமகளும் இல்லை. புரியவில்லை. எனக்கு மாமியாரும் இல்லை, மருமகளும் இல்லை. ஆனால் மருமகன் இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க. அடிக்கடி வந்து போகும். இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட போகுது. ரைட். ஆனால் எல்லாருக்கும் என்ன உண்டு? சொல்லக்கூடாது. அந்த வார்த்தையை நல்லா படிங்க. அந்த வார்த்தையை எல்லாம் என்னோடு கூட சேர்ந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுங்க. அவர் யார்? யுத்தத்தில், எல்லாம் கரங்களை உயர்த்தி, யுத்தத்தில் என்னுடைய எல்லா யுத்தங்களும், யுத்தம் அல்ல. இன் இங்கிலீஷ், ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை மை கான்ஃப்ளிக்ட்ஸ், தமிழில் ஆங்கிலத்தில் வார், VARS, தமிழில் கூட போட்டது யுத்தம் அல்ல, யுத்தங்கள். எல்லாம் கரெக்டாக சொல்லுங்க, யுத்தங்கள். அப்படியானால் என் யுத்தத்தை நான் சந்திப்பதற்கு முன்பதாகவே சந்தித்திருக்கிறார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அவருக்கு தெரியும் எனக்கு இந்த யுத்தம் வரப்போகுதுன்னு. என் வாழ்க்கை நான் பல முறை சொல்ல முடியும், இந்த யுத்தம் நடக்கப் போகுது என்பதற்கு முன்பாகவே தேவன் முன்கூட்டியே சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? நம்ம ஆயத்தம் பண்ணுறார். நிறைய சொல்ல முடியும், நான் சாட்சி சொல்ல முடியும். ஒரு முறை நான் நார்வே என்ற தேசம் இருக்குது, மே மாதம் தான், 24ஆம் தேதி, இப்போ தான் வந்து போச்சு. அது 24ஆம் தேதி நார்வேயில் இருக்கிறேன். அது ஒரு குளிரான தேசம். லண்டன்லேருந்து ரொம்ப தூரம். அது நார்வே, ஐரோப்பிய நாடுகள், வெயில் காலம். திடீர்னு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்தியாவுக்கு போகணும். அப்போ தான் போயிருக்கிறேன். போய் 3 நாள் கூட ஆகலை. இங்கே கொளுத்து வெயில், மே மாதத்தில் அங்கே இருக்கிறேன். திடீர்னு ஆவியானவர் சொல்கிறாரு, நீ இந்தியாவுக்கு போ. அப்போ அந்த பாஸ்டர்கிட்ட நான் சொல்கிறேன், ஐ வாண்ட் டு கோ டு இந்தியா அப்படின்றேன். நான் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஒரு ஃப்ளைட்டில் போயிருக்கிறேன். அங்கே எல்லாமே நார்வேஜியன் பாஷை பேசுகிறவங்க தான், இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. ஸோ அந்த ட்ராவலுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். என்னுடைய டேட் வந்து ஜூன் 3, என்னோடய ஃப்ளைட் டேட். ஆனால் 24ஆம் தேதி நான் போகணுன்னு விரும்புகிறேன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நோ பாசிபிள். ஏன்னா எல்லாருமே இந்தியாவுக்கு வருகிற, லீவ் முடித்து இந்தியாவுக்கு வராங்க நிறைய பேர் ஸ்கூலுக்கு, வாய்ப்பே இல்லைன்னு. ஆனால் எனக்குள்ள அந்த உறுத்துதல், அந்த பாஸ்கிட்டையும் பேசினேன், நான் இந்த இந்தியாவுக்கு போகிறேன். அவரும் ட்ரை பண்ணார். அவர் நார்வே அந்த மொழி பேசுகிறவர். திடீர்னு சொல்லி அன்னைக்கு நானே ஃபோன் பண்ணேன் அந்த ஏர்லைன்ஸ்க்கு, பிரிட்டிஷ் ஏர்வேஸ், ஐ வாண்ட் டு கோ டு இந்தியா. அந்த லேடி ஒன்றுமே சொல்லலை, ஐ வில் ட்ரைன்னு சொல்லிச்சு. கொஞ்ச நேரம் பொறுத்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது, யுவர் ஃப்ளைட் இஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு வருது. நான் புறப்படுறேன் வீட்டுக்கு. அன்னைக்கு காலை எனக்கு ஒரு ஃபோன் வருது. என்னுடைய மூத்த மகள் மைக்கேல் இருக்கார், மனைவி. அதாவது பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு இரவு எங்கள் அம்மாவோட நான் பேசியிருக்கிறேன் ஃபோனில். எங்கள் அம்மாவுக்கு அந்த நார்வே தெரியாது, அமெரிக்கா போயிருக்கிறார், புள்ள வருவாருன்னு. அவள் சொன்னா, இந்த மாதிரி பாட்டி இறந்துட்டாங்கன்னு. நான் கேட்டேன், மம்மியுடைய மம்மியா எங்கள் மம்மியான்னு கேட்டேன். உங்கள் மம்மி தான் அப்படின்னா. கரெக்டாக நான் எங்கள் வீட்டுக்கு வரேன். நான் மட்டும்தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என் வீட்டில் யாரையும் ஏற்றுக்கொள்ள. வீட்டுக்கு வெளியே தாரை, தப்பட்டை, அந்த இந்து மயானம் எல்லாம் இருக்குது. கரெக்டாக 8 மணிக்கு வரேன். 10 மணிக்கு அடக்க ஆராதனை, எங்கள் அம்மாவுக்கு இந்து முறைப்படி. திரும்ப வந்து பார்த்தா ஒரே இரவெல்லாம் பிரச்சனை. எனக்கும் என் பாஸ்டர்மாவுக்கும் என் குடும்பத்தாருக்கும். ஏன்னா என் தாயார் ஏறக்குறைய திருமணம் ஆனதுன்னு எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, எங்கேயுமே போகல. ஸோ பயங்கர பிரச்சனை. ஜோம் பண்ணி அப்புறம் என்னுடைய பகுதியில் கொஞ்சம் பேர் பேசி கடைசியில் ஒரு கிறிஸ்தவ நடத்த காண்ட உதவி செய்தார். ஒரு ஆமியம் கூட சொல்ல மாட்டீங்க. அன்றைக்கி மட்டும் நான் வந்து இல்லைன்னா, சபையின் வாசல் அது, அங்கே நான் வந்து பார்க்குறேன், வண்டி நிற்குது, அந்த ஓலை இருக்குது, ஊதுரவன் இருக்கிறான், தாரை தப்பட்டை எல்லாம் அங்கே நிற்குது. எப்படி இருக்கும் பாருங்கள், ஒரு சபை நடத்துகிற இடத்துல. நான் சொல்ல வந்த குறிப்பு என்னவென்றால், அதற்கு முன்பே அந்த யுத்தத்திற்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? திரும்ப ஒரு முறை படிங்க. 24ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுங்க. அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ளவர். அந்த வார்த்தை நன்றாக கவனிக்க வேண்டும். கவனிங்க. ஏன் தெரியுமா அவர் வல்லவர்? உன் யுத்தத்திலே உனக்கு ஜெயம் கொடுக்க வல்லவர். அந்த பராக்கிரமம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், பல யுத்தங்களை சந்தித்தவருக்கு என் யுத்தங்கள் ஒன்றுமே இல்லை. எல்லாம் கரங்களை வச்சு சொல்லுங்க. பல யுத்தங்களை சந்தித்தவருக்கு என் யுத்தம். சில நேரங்களில் இதயத்தின் கசப்பு இதயத்துக்கு தான் தெரியும், அதை யாருக்கும் சொல்ல முடியாது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எல்லாவற்றையும் எல்லாரிடத்திலும் சொல்ல முடியாது. மனைவியிட்டே சொல்ல முடியாது, கணவன்கிட்ட சொல்ல முடியாது,
பிள்ளைகிட்ட சொல்ல முடியாது. புரியுது அவங்களுக்கு? என்ன சொல்லுவாங்க மனைவி? என் பேச்சை கேட்கல, அதனால தான் இது மாதிரி. புரியுது அவங்களுக்கு? இப்போ நான் கூட சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்காரம்மா கிட்ட, ஒழுங்காக சாப்பிட மாட்டேற, அதனால தான் இதெல்லாம் உனக்கு வருதுன்னு. அது ரொம்ப ஈஸி. ஆனால் தேவன் சொல்லுகிறார், என் வார்த்தை கவனியுங்கள். அந்த வார்த்தையை திரும்ப இன் இங்கிலீஷ், இஸ் மைட்டி இன் த பேட்டில். தமிழில் வாசிக்கிறேன், சொல்லுங்க. யுத்தத்தில் அவர் யாராக இருக்கிறாராம்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் யுத்தத்தில் அவர் இஸ் நாட் எ ஜஸ்ட் லிசனர், பார்க்கிறவர் அல்ல, கேட்கிறவர் அல்ல, பராக்கிரமாய் காரியங்களை செய்கிறவர். ஆமீன். இந்த பராக்கிரமசாலி தெரியுமா உங்களுக்கு? செயல்படுகிறவர், முன்னடத்துபவர். இதைத்தான் கிதியோனிடத்தில் கர்த்தர் சொன்னார். அவன் ஒரு பயந்தவன், அங்கே போரடித்து, அங்கே விதைத்து, அங்கே போரடித்து, அங்கே சாக விரும்புகிற மனுஷன். இஸ் அ ஃபார்மர். விவசாயியை போய் யுத்தம் பண்ணுன்னா எப்படி இருக்கும்? நல்லா கவனிங்க. அவன் ஒரு விவசாயி, கிதியோன் விவசாயி. அவனுக்கு எதிர் இருக்கிறவர்களெல்லாம் வித்தியாசமானவர்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம், மேதியர், பெர்சியர், எபூசியர், லேவியர், கெர்காசியர், அதாவது வெட்டுக்கிளிகளைப் போல் இருக்கிறார்கள். வாசிக்கிறீங்களா? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 6:1. எஸ், மைக்கில் படிக்கலாமே, மைக்கில் படிப்பீங்களா? அதில் 2ஆம் வசனம், மீதியானின் கை இஸ்ரவேலில் பலத்திருந்த சத்துருக்கள், they are more in numbers. இந்த மாலை வேளையில் என்னை கேட்கிற யாரானாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற, காணக்கூடிய, சொல்லப்படுகிற, சொல்லக்கூடாத, புரிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடாத சத்துருக்கள் பல இருக்கலாம். அதில் ஒரு வாக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கை பலத்திருந்தது. ஆங்கிலத்தில் they are more strong. திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் வியாதி அதிகமாக இருக்கலாம், உங்கள் பிரச்சனை அதிகமாக இருக்கலாம், உங்கள் போராட்டம் அதிகமாக இருக்கலாம், உங்கள் இல்லாமை அதிகமாக இருக்கலாம். அதிலும் அதிகமானவர் கர்த்தர். அவருடைய கை பலத்திருந்தது. திரும்ப சொல்லுகிறேன், அவர்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தார்கள். ஒரே ஒரு மனுஷன்தான், அவனும் ஒரு விவசாயி, இஸ் அ ஃபார்மர். விவசாயிக்கு யுத்தத்தை பற்றி என்ன தெரியும்? ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ ஒரே மனிதரை முறியடிப்பது போல முறியடிப்பாய். ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு மனிதரை முறியடிப்பது போல. அதே போல தாவீது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம், வாசிக்க வேண்டாம், வீட்டில் வாசி பாருங்க. ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். அதில் இட்ஸ் a லாங் லிஸ்ட், ஒரு பெரிய அட்டவணையே இருக்குது. வேணும் வாசித்து காட்டுகிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் ஒரு திரள் கூட்டம் அவன் நெருங்கி இருக்கிறது. 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 2-3. அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய் 14ஆம் வசனம், கிரேத்தர் தென்புறத்தின் மேலும், அப்புறம் எல்லையின் மேலும், காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் அதை அக்கினியால் சுட்டெரித்து போட்டார்கள். கவனியுங்கள், இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை கூட, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை 30:1, தென்புறத்திலும் வடபுறத்திலும், அதாவது அது தமிழில் போட்டிருக்குது, அவர்கள் வந்து சேருவதற்குள்ளே. முதல் 2வது வரி, வந்து சேருவது. ஹலோ, வந்து சேருகிறது. என்ன பாருங்க, சிந்திக்க நேரம் இல்லை, செயல்பட நேரம் இல்லை, யோசிக்க நேரம் இல்லை, எதையும் அதாவது தீர்மானிக்க நேரம் இல்லை. என்ன சொல்லுங்க? வந்து சேருவதற்கு முன்பே. இந்த மாலை வேளையில இங்க இருக்கிற உங்களுடைய பலர் தீர்மானிக்கவே முடியல, சிந்திக்கவே முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. வேதம் சொல்லுகிறது, எல்லாம் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்ட சாம்பலானது. எதிர்காலம், நம்பிக்கை, எல்லாமே. ஆங்கிலத்தில் சொல்லுவாமேனால், he lost the position, he lost the possession. அதாவது அந்தஸ்தை இழந்தான், ஆளுமை இழந்தான், குடும்பத்தை இழந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன், ஒரு வசனம் சொல்லப்பட்டது, காலமே தொடங்கி மாலை வரை முறியடித்தானாம். ஆமென் சொல்லுவீங்களா? காலமே தொடங்கி மாலை வரை அவன் முறியடித்தான். எங்க தெரியுமா? 17ஆம் வசனம், 17ஆம் வசனம், காலமே தொடங்கி அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும். எவ்வளவு நேரம்? எவ்வளவு நேரம்? சாயங்காலம் தொடங்கி. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கிறேன். முந்தின வசனம், அதாவது அழுவதற்கு பலன் இல்லாமற் போக மட்டும் அழுதான். அந்த 4ஆம் வசனம் 4, அழுவதற்கு, ஹலோ, அழுவதற்கு பலன் இல்லை, ஆனால் சத்துருக்களை மேற்கொள்ள பலன். கரங்களை உயர்த்தி
அழுவுக்கு பலன் வேணுமா? அழுறதுக்கு பலன் வேணுமான்னு கேட்டேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ தான் விடுமுறை நாள் இல்லை, எல்லாம் பேரம் பேத்தி எல்லாம் வீட்டில் வந்துக்கிறாங்க. ஒன்று அடித்து பேசுறதுக்கு முன்னாலே ஒன்று அழுவுது, சும்மா கையை தூக்குனாலும் ஒன்று அழுவுது. இதெல்லாம் அடக்கிட்டு தான் இப்போ வந்திருக்கிறோம். புரியுதா? ஒன்று அழுகையின் பள்ளத்தாக்கு, ஒன்று ஆர்ப்பரிப்பின் பள்ளத்தாக்கு, அப்படி நிறைய பள்ளத்தாக்கெல்லாம் வந்துடுது வீட்டில். இப்போது நான் சொல்ல வந்த விஷயம், அழுவதற்கு என்ன தேவையில்லை. ஆனால் அழுவதற்கு கூட பெறல் இல்லாத மனிதன் சாயங்காலம் தொடங்கி கரங்களை உயர்த்தி, உனக்கு பலன் இல்லை, ஆனால் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். வாட் எவர் இட் மே பி, இட்ஸ் விசிபிள் ஆர் இன்விசிபிள். சொல்லக்கூடிய சொல்லக்கூடாத என் செய்திகளுக்குள்ளே போகிறேன். நம்பர் 1, கவனிங்கள், அந்த வார்த்தையை படிங்க. தமிழில் 24ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், 24:8. அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கவனிங்கள் என்ன வார்த்தை. நம்பர் 1, உன்னுடைய யுத்தத்தை நீ சந்திப்பதற்கு முன்பதாகவே அவர் சந்திக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நான் சந்திப்பதற்கு முன்பதாகவே அவர் சந்தித்து விடுகிறார். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். நான் சந்திப்பது நிழல், அவர் சந்தித்தது நிஜம். தமிழ் புரிய நினைக்கல. நான் சந்திப்பது நிழல், அவர் சந்தித்தது நிஜத்தை. அவர் சந்தித்தார், நிழலை சந்திக்கிறேன். நிஜத்தை சந்திக்கும் போதே அது வல்லமை அழிக்கப்படுகிறது. நான் சந்திப்பதெல்லாம் வெறும் நிழல் தான். சொல்லுங்க, நிழல் மட்டுமே. நிஜம் வேறு, நிழல் வேறு. நிழல் என்பது இல்லாத ஒன்று, நிஜம் என்பது இருக்கிற ஒன்று. உங்கள் வியாதியா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். நீ சந்திப்பதற்கு முன்பதாகவே அதை சந்தித்தார். வசனத்தை படிச்சு பாருங்க ஒரு முறை. அந்த 24:8 தமிழ்ல அந்த வசனம் அவ்வளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை போடுறது, அவர் யுத்தத்தில். எல்லாம் சொல்லுங்க, கவனிங்க, இப்படி சொல்லுங்க எல்லாரும், என் யுத்தத்தில் அவர் இருக்கிறார். ஆமேன். என் வாழ்க்கையின் யுத்தத்தில் அவர். தமிழில் யுத்தம் என்று போட்டு, ஆங்கிலத்தில் கான்ஃப்ளிக்ட்ஸ், முரண்பாடான. யுத்தம் என்பது வேறு, முரண்பாடு வேறு. எண்ணங்களிலே முரண்பாடு, செய்கையிலே முரண்பாடு, உறவுகளிலே முரண்பாடு, நிறைய முரண்பாடு இருக்குது. அவர் சொல்றார், அந்த முரண்பாட்டில் நான் இருக்கிறேன். இன் இங்கிலீஷ், ஐ ஆம் இன் தட் பேட்டில். தமிழில் யுத்தத்தில் என்ற வார்த்தை இருக்குது. அப்படியானால் உன் யுத்தத்தில் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமீன் சொல்லலாமே. இன்னைக்கு யுத்தத்தை பார்த்தவுடன் விலகி போயிற உலகம் இது. ஒரு சின்ன வியாதியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் வியாதியை சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் கடன்களை சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். அவர் அப்படி அல்ல, அந்த யுத்தத்தில் அவர் இருக்கிறார். சொல்லுங்க, யுத்தத்தில் அவர் இருக்கிறார் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. He is in my battle. திரும்ப சொல்லுகிறேன், நான் தனியா யுத்தம் பண்ணல, அவரோடு சேர்ந்து யுத்தம் பண்றேன். அது மட்டுமல்ல, நான் யுத்தம் பண்ணுவதற்கு முன்பதாகவே அவர் யுத்தம் பண்ணிட்டார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நான் யுத்தம் பண்றது முன்னாலேயே. ஆமேன். நினைக்கலாம், இது ஒவ்வொரு நாள் அப்படின்னு யோசிக்கிறோம், இது பெரிய யுத்தம். இந்த ஊழியத்தில் பாஸ்டருக்கு தெரியும், அவருக்கு கடந்து போயிருப்பார். நீங்கள் கடந்த நாட்களில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடம், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மண்டபம், அதெல்லாம் எவ்வளவு பெரிய போராட்டம் இல்லையா? அந்த யுத்தத்தில் கர்த்தர் இருந்தார். இல்லைன்னா ஐயா ஊழியத்தை விட்டு போயிட்டு இருப்பார். புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க, யுத்தங்கள் இருந்தது சத்தமா. அந்த யுத்தத்தில் கர்த்தர் இருந்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அந்த யுத்தத்தில் கர்த்தர் இல்லைன்னா இன்னைக்கு நாம இங்கே இல்லை. இந்த கொரோனாவில் கர்த்தர் இல்லைன்னா நாம இல்லை. எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள், எவ்வளவு பெரிய செல்வந்தர்கள், இவங்க எல்லாம் ஒன்னெல்லாம் போயிட்டாங்க. திரும்ப அந்த வார்த்தையை படிக்க விரும்புகிறேன். நம்பர் 1 சொல்லுங்க, என் தேவன் என் யுத்தத்தில் அவர் முன்னாலே போகிறார், பார்வையாளராய் அல்ல, அவைகளை ஒன்றுமில்லாமல் செய்யும் பொருட்டு. சொல்லுங்க, he is the captain of the army. என் யுத்தத்திலே அவர் தலைகர்த்த. தமிழ்ல படிக்கிறேன், அவர் எப்படி இருக்கிறாராம்? 8ஆம் வசனம், சாரி 6ஆம் வசனம். இதுவே அவரை 7ஆம் வசனத்தினுடைய 3வது வரி. மகிமையின் ராஜா அவர் யாரா இருக்கிறார்? கரங்களை உயர்த்தி, என் யுத்தத்தில் அவர் ராஜாவா இருக்கிறார், அவருக்கு பின்னால நான் இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி. ஒருவேளை சரி யுத்தமா இருக்கலாம், பொருளாதார யுத்தமா இருக்கலாம், குடும்பத்தில் யுத்தமா இருக்கலாம், வாழ்க்கையில் யுத்தமா இருக்கலாம், எதிர்கால யுத்தமா இருக்கலாம். அந்த வார்த்தை சொல்கிறது, அந்த யுத்தத்தில் அவர் யார்? கரங்களை உயர்த்தி சொல்லுவார். அவர் என்னைக்கு ஒரு நாள், சாரி தம்பி, சாரி மகனே,
நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? பல யுத்தங்களை பார்த்தவருக்கு என் யுத்தங்கள் ஒன்றுமே இல்லை. வாய்த்தன சொல்லுவீங்களா? பல யுத்தங்களை பார்த்து பழகினவருக்கு நல்லா வாய் திறந்து என்ன சொல்லணும்? எனக்கு என் யுத்தம் பெருசா இருக்குது, எனக்கு என் வியாதி பெருசா இருக்குது, எனக்கு என் கஷ்டம் பெருசா இருக்குது. அவர் சொல்றாரு, இதையெல்லாம் கடந்து வந்தேன், அதில் வளர்ந்து வந்தேன். கரங்களை சொல்லுங்க. those who knows English, God goes before my battle. என் யுத்தத்தில் அவர் முன் செல்லும் கர்த்தர். பாட்டெல்லாம் பாடுறோம். இயேசு ராஜா எதுக்கு தெரியுமா? திரும்ப சொல்லுகிறேன், உங்களுக்கு தெரியாது என்ன யுத்தம் வரப்போகுதுன்னு, ஆனா தேவனுக்கு தெரியும் என்ன யுத்தம் வரப்போகுது. நாளை யுத்தத்தை இன்றைக்கே சொல்லுகிறார். பேதுரு சொன்னார், நாளை சேவல் கூவும் முன்னமே என்னை மறுதலிப்பார். ஒரு யுத்தம், ஆனா அந்த யுத்தத்தை நமக்கு முன் சொல்லுகிறார். தெரியுமா? முன் பாதுகாப்பு. எல்லாம் சொல்லுங்க, முன் எச்சரிப்பு, முன் பாதுகாப்பு. அவரை போல என்னை பாதுகாக்கிறவர்கள் யாரும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? எனக்கு பைபாஸ் ஆகி ஒரு 10 வருஷம் ஆச்சு. அது ரொம்ப அற்புதம். என் கூட பண்ணவங்க யாருமே இன்னைக்கு இல்லை. என் கூட பைபாஸ் பண்ணவங்க யாருமே இன்னைக்கு ரொம்ப பேர் இல்லை. இன்னைக்கு அடுத்த நாள் ஆகும்போதே மரித்தவர் நான் பார்த்தேன். அது சர்ஜரி ஆகும்போதே. அப்படியானால் என் யுத்தத்தில் அவர் முன்னால போலன்னா ஐ கெனாட், இந்த நாளை நான் சந்திக்கவே முடியாது. ஸோ யுத்தங்கள் உண்டு. யுத்தம் இல்லை என்றால் அது பொய். கவனிச்சு அந்த வருஷம் படி திரும்ப சொல்லுகிறேன், யுத்தத்தில் சத்தமா சொல்லுங்க. அப்படியானால் இந்த வேத சுமக்கிற எல்லாருக்கும் என்ன உண்டு? 24ஆம் அதிகாரம் முதல் வசனம் 3ஆம் வசனம் யார் சாரி 4ஆம் வசனம். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து போதும் தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும். கவனிக்கிறீங்களா? இவர் யார்? இவர் கைகளில் சுத்தமுள்ளவர், இதயத்தில் மாசில்லாதவர், ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாத. இன்னைக்கு மாயைக்கு ஒப்பு கொடுத்த மக்கள் தான் ஏராளம். நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். நல்லா ஜோம் பண்றாங்க, நல்லா வேதம் வாசிக்கிறாங்க, நல்ல அந்நிய பாஷை பேசுறாங்க, ஆனா சீரியலுக்கு அடிமையா இருக்கிறாங்க. என்னது புரியுதா உங்களுக்கு? மாயை. ஏதோ ஒரு மாயை, பணத்தின் மேல, அழகின் மேல ஏதோ ஒரு மாயை. நல்லா கவனிக்கணும். இவர் யார்? இவர் நம்பர் 1 யார்? இவர் கைகளில் சுத்தமுள்ளவர். சொல்லுங்க, சுத்தமுள்ளவர். சத்தமா சொல்லுங்களேன். மாசில்லாதவர், மாயைக்கு விலகினவர். இப்போ இப்படிப்பட்டவருக்கு யுத்தம் வந்ததுன்னா எப்படி இல்லைங்க? இப்போ ஒரு பாவிக்கு யுத்தம் வரலாம், ஒரு அக்கிரமக்காரனுக்கு வரலாம், அசுத்தமுள்ளவனுக்கு வரலாம். ஆனா இவர் யார்? இதை எல்லாரும் சொல்லுங்க. இருக்க எல்லாம் எனக்கே சேர்ந்து சொல்றேன். நான் என்ன நானே கேட்டுக்கொண்ட கேள்வி. அப்படிப்பட்ட நேரங்களில் யோசிக்கிறேன், இவ்வளவு நாள் சுத்தமாக வாழ்ந்து, பரிசுத்தமாக வாழ்ந்து, நீதியாய் வாழ்ந்து, மாயையிலிருந்து விலகி வந்து, புரியுதா உங்களுக்கு? நான் என்ன பற்றி நான் சொல்ல விரும்பலை. மாயிலிருந்து விலகி வந்து எத்தனையோ மாயைகள் வந்தது நம்ம வாழ்க்கையில். 53 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கு. நிறைய அட்ராக்ஷன்ஸ், இங்கேயும் அட்ராக்ஷன் தான், வெளிநாடு ரொம்ப அட்ராக்ஷன் தான். அதிலிருந்தெல்லாம் நம்மை பாதுகாத்து கொண்டோம். ஆனால் பாதுகாத்து கொண்ட நமக்கு என்னது இப்போ? என்னம்மா சத்தமா சொல்லுங்க. அதாவது 73ஆம் சங்கீதத்தில் ஒரு 3 பேரை பற்றி சொல்றார். 3 பேரை பற்றி வாசிக்க தேவையில்லை. நம்பர் 1 மிஸ்டர் அறிவாளி, நம்பர் 2 மிஸ்டர் பலசாலி, நம்பர் 3 மிஸ்டர் செல்வம். நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க. அறிவாளி அவர் சொல்றாரு, உன்னதமானவருக்கு அறிவு உண்டோ அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவ்வளோ அறிவாளி அவர். இன்னொருத்தர் நரப்படும் வருத்தத்தில் அவர் பலன் உறுதியாக இருக்கிறது, ஜிம் மாஸ்டர். இன்னொருத்தர் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவர்கள். ஆஸ்தியை நான் சொல்ல தமிழ் புரியுதா? ஒரு 3 பேர் நிற்க வைப்பேன், டைம் இல்லை. ஒருவர் ஜீனியஸ், ரொம்ப அறிவு, பயங்கர அறிவு, பேசினா யாரையும் ஃப்ளாட் ஆக்கிடுவார். உன்னதமானவருக்கு அறிவு உண்டோ. 2வது அடுத்த ஒருத்தருக்கார், அவர் பலன் உறுதியாக இருக்கிறது, வியாதியே வரல, கஷ்டமே வரல, கண்ணீரே இல்லை அவருக்கு. இன்னொருவருக்கு சுகஜீவிகள், ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவர்கள். ஆனால் இன்னொருத்தருக்கிறாரு ரொம்ப ஜெபம் பண்றவர். இருக்குதா? நாள்தோறும் வாதிக்கப்படுகிறேன், காலைதோறும் தண்டிக்கப்படுகிறேன், விருதாவாகவே என் கைகளை நான் சொல்ல. புரியுதா உங்களுக்கு? புரியுதா புரியலைங்களாமா? வசனம் படிச்சீங்களா? வசனம் படிங்க. விருதாவாகவே, நான் விருதாவாகவே, போதும், விருதாவாகவே என் இருதயத்தை கவனிக்கிறீங்களா? ரொம்ப சாஞ்சிட்டீங்களா? தூங்கிடுவீங்க.
ரைட். நான் விருதாவாகவே டெய்லி ஜெபம், டெய்லி பரிசுத்தம், டெய்லி என்னை சுத்திகரிக்கிறேன். நான் விருதாவாகவே. அவரே சொல்றாரு, நான் இவ்வளோ ஜெபம் பண்றேன், வேஸ்டா இருக்குதே. இல்லை அன்பானவர்களே, அந்த 3 பேர் யுத்தம் வரும்போது யுத்தத்தில் நிற்க முடியாது. நீங்கள் நானும் யுத்தம் வந்தால் நிற்க முடியும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? மிஸ்டர் அறிவாளி நிற்க முடியல, மிஸ்டர் பலன் நிற்க முடியல, மிஸ்டர் செல்வம் நிற்க முடியல. ஆனாலும் அவர் கரம் நம்மை தாங்கிற்று. நீர் உம்முடைய என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய வலது கையினாலே தாங்குகிறீர். கரங்களை தட்டி ஆமென் சொல்லணும். அப்ப எது உதவி செய்யல? அறிவு உதவி செய்யல, பலன் உதவி செய்யல, பணம் உதவி செய்யல, தேவனுடைய வசனம் தான் உதவி செய்யுது. புரியுதா உங்களுக்கு? நீர் என் கையை பிடி, அந்த கடைசி வசனம், நீர் எப்போதும், நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். சூப்பர். எல்லாம் சொல்ல, நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன். அதை மாற்றி சொல்லுவேனால், நீர் எப்போது என்னோடு இருக்கிறீர். என்ன பாருங்க எல்லாரும் ப்ளீஸ். இப்படிப்பட்ட நேரங்களில் நீங்க உடலாம் பார்க்காதீங்க. எல்லாருக்கும் சொல்றேன், அவர் நல்லா இருக்கிறார், இவர் நல்லா இருக்கிறார், இவர் நல்லா இருக்கிறார், அவர் நல்லா இருக்கிறார். உண்மைதான். என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் ஐசக். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் குடிப்பார். காலையிலிருந்து புகை வண்டி தான், புகை வண்டி. அடுத்து ஒரு கோப்பையிலே குடியிருப்பு. கல்லு மாதிரி இருப்பார். என்ன பார்க்குறீங்க? கல்லு மாதிரி இருப்பார். அவர் படுத்து நம்ம பார்த்ததே கிடையாது. எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறார், கல்லு மாதிரி இருப்பார். நான் ஹாஸ்பிட்டல் வரும்போது நான் பார்த்தார். என்ன பாஸ்டர், வாதம் கூட வந்ததான் பாட்டு பாடுறீங்க, உங்கள் ஏன் வியாதி வந்துச்சுன்னு கேட்டார். என்னை பார்த்து அவ்வளோ கிண்டல் இல்லை. அது பார்க்குறேன், ஜீவன் பார்க்குறேன், பந்தல் போட்டது வீட்டு வாசலில். என்னுடைய பார்க்குறீங்க? ஹார்ட் அட்டாக்கு. கசாப் கடைக்கு போராடி என்னைக்கு புஷ்டியாக தான் இருக்கும். ஆனால் பாடுகள் மத்தியிலும், அந்த வசனம் திரும்ப சொல்லுகிறேன், சொல்லுங்க, God goes in before my battle. 2 வார்த்தை சொல்ல ரொம்ப ஆங்கிலம் புரிந்தவர்கள் சொல்லுங்க, முன்பாக போகிறார். those who knows English சொல்லுங்க, ஆங்கிலத்தை சொன்னாலும் புரியும். சொல்லுங்க, before in, you know the meaning. சொல்லுங்க, before in. தமிழ் உடனே வார்த்தை அழகாது. எங்க இருக்கிறார்? தமிழில் தமிழ் தானே படிச்சிங்க. இன்னும் இருக்கிறீங்களா இல்லைங்களா? ஓ, பாஸ்ட் இல்லைன்னு சோகமாக இருக்கிறீங்களோ? யுத்தத்தில். சொல்லுங்க எல்லாரும், கவனிங்க. யுத்தத்தை கண்டு விலகிற உலகம். ஒரு சின்ன பிரச்சனை, புருஷனுக்கும் மனைவிக்கும். பொண்ணு சொல்லுது, இது பாரு மம்மி, இப்படிலாம் பண்ணுறாரு, இப்படிலாம் பண்ணுறாரு. அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க? நீ தேடிக்கொண்ட வாழ்க்கைக்கு நீ தான் பொறுப்பு. என்ன சொல்கிறீங்க? அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவ்வளோ நாள் இல்லை. ஆண்டு இதே மாதிரி சொன்னார், நம்ம கதை கந்தலாயிடும். நம்ம எல்லாருமே தவறு செய்தவர்கள். ஆனாலும் கூட அந்த யுத்தத்தில் அவர் மையமா இருக்கிறார். அந்த வார்த்தை சொல்லுங்க, சொல்லுங்க, he goes before and is in. அதாவது யுத்தத்துக்கு முன்பாக இருக்கிறார், யுத்தத்திலும் இருக்கிறார், என் யுத்தத்தை பின்னாடி நடத்துகிறார். சொல்லுங்க, முன்னாலும் இருக்கிறாரு, யுத்தத்திலும் இருக்கிறாரு, பின்னாலே பாதுகாக்கிறார். ஏன் தெரியுமா? என் வெற்றி அவர் வெற்றி, அவர் வெற்றி என் வெற்றி, என் தோல்வி அவர் தோல்வி, அவர் தோல்வி என் தோல்வி. சொல்ல புரியுதா உங்களுக்கு? என் தோல்வி, சத்தமா சொல்லுங்க. ஒரு கட்சி தோத்து போகுது, உடனே என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். உடனே தலைவர் அவர் ரிசைன் பண்ணிடுறார். அப்படினால் உன் வெற்றியிலே உன்னை விட அவருக்கு அதிக அக்கறை உண்டு. கரங்களை உயர்த்தி, என் வெற்றியில் என்னை விட அவருக்கு என்ன பேரு? அந்த வசனம் மறந்துட்டீங்க. அவருக்கு என்ன பேரு? இயேசுவே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, மகிமையின் ராஜா. சத்தமா, நேற்றும் இன்றும் நாளையும். திரும்ப திரும்ப ஐ வாண்ட் டு அஷ்யூர் யூ. உங்கள் வியாதியா இருக்கலாம், உங்க பலவீனமா இருக்கலாம், உங்களுடைய இல்லாமையா இருக்கலாம், குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், எதிர்மறையான உறவுகளா இருக்கலாம், கவனிங்க, உணர்ச்சிகளா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், சூழ்நிலையா இருக்கலாம், சந்தர்ப்பமா இருக்கலாம். அந்த யுத்தத்தில் அவர்களோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னும் சொல்ல போறேன், ஒரு வார்த்தை சொன்னேன், he goes in. Number 3, he sees the war. அந்த யுத்தத்தை பார்க்கிறாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யுத்தத்தில் கண்ண மூடி இருப்பாரா, கண்ணை திறந்திருப்பாரா? ஹலோ, யுத்தத்தில் கண்ணை மூடி இருப்பாரா, கண்ணை திறந்திருப்பாரான்னு கேட்டேன். பாராமுகமாய் இல்ல, அப்புறம் போகிற போல காணப்பட்டாலும் அவர் பார்க்கிறார், அவர் கவனிக்கிறார், அவர் பதிலளிப்பார்.
10ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம், என் யுத்தத்தை அவர் பார்க்கிறார், என் யுத்தத்தை அவர் கவனிக்கிறார், என் யுத்தத்தை பதிலளிப்பார். Psalm 10 10ஆம் சங்கீதம், சீக்கிரம் எடுத்து படிங்க, நேரமில்லை. துன்மார்க்கன் தேவனை அதில் பார்க்கிறார், கவனிக்கிறார், பதிலளிப்பார். 11ஆம் வசனம், சங்கீதம் 10 வாசிக்கிறேன், கேளுங்கள். 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுங்க. பார்க்கிறார், கவனிக்கிறார், பதிலளிப்பார். ஒன்ஸ் அகைன் எடுத்தீங்களா? சங்கீதம் 10:14. பார்த்திருக்கிறேன். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. பார்க்கிறார், கவனிக்கிறார், பதிலளிப்பார், அந்த யுத்தத்தில் எனக்கு உதவி செய்வார், சகாயம் செய்வார். ஒன்ஸ் அகைன். நீ தமிழ் பைபிளாமா? தமிழ் பைபிளா? இங்கிலீஷ் பைபிளா? இங்கிலீஷ். God sees, God watch, God acts, God helps. நான் சொன்ன வார்த்தை இருக்குதா? God sees, God watch, God act, God help. அந்த யுத்தத்தில் சொல்லுங்க. பார்க்கிறார், கவனிக்கிறார், பதிலளிப்பார், எல்லாம் கரங்களை உயர்த்தி எனக்கு சகாயம் செய்வார். இன் இங்கிலீஷ், God help in my conflicts. தமிழ் யுத்தங்கள் போட்டிருக்குது. கவனி, இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். யுத்தம் இருந்தாங்க, யார் இருப்பா? யுத்தம்னு தாங்க யார் இருப்பான்னு கேட்டேன். சூப்பர், பிரில்லியன்ட். புரிஞ்சுதா? யுத்தம் இருந்தா ஆமேன். திரும்ப சொல்ல விரும்புகிறேன். நீ அந்த எதிரியை சந்திக்கும் முன்பதாகவே அவர் சந்தித்து விட்டார். இன்னும் சொல்ல விரும்புகிறேன். ஐடென்டிஃபை யுவர் எனிமி. யுத்தத்துக்கு என்ன காரணம்? நானா, ஆசையா, அவசரமா, அறியாமையா, ஆதங்கமா? நான் சொல்ல தமிழ் புரியுதா எல்லாருக்கும்? உங்களுக்கு ஒரு யுத்தம் வருதுன்னா என்ன காரணம்? சில பேருக்கு தான் காரணம். நல்லா அந்நிய பாஷை பேசுறீங்க, ஆனால் வாய் அடக்க முடியல, மன்னார்பேட்டை வரைக்கும் போகுது. புரியுதா உங்களுக்கு? அதுவும் சென்னை பெண்களுக்கு அதிகமாக போகுது. நீ கோச்சிக்கு போகிறம்மா, எல்லா ஊர் பொண்ணுங்களுக்கும் அதிகமாக தான் இருக்குது. யுத்தத்துக்கு காரணம் என்னதான்? யாக்கோபு சொல்லுகிறார். யாக்கோபில் நீங்கள் சரியா, உங்கள் வாயின் வார்த்தைகள் தான் அந்த யுத்தத்துக்கு காரணம். சொல்லுங்கள் எல்லாரும், சொல்லுங்கள் எல்லாரும், கவனிங்க, சொல்லுங்க. என்னுடைய சத்துருக்கள் அவருடைய சத்துருக்கள். நம்புறீங்களா? சொல்ல கவனிங்க எல்லாரும். ஆண்டோட அறிஞ்ச பிள்ளைகளும், ஒரு ஆண்டோட பிள்ளைக்கு நீ விரோதமாக இருந்தீன்னா நீ கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிற. ஆல் மாமியார் மருமகள், லிசன். நீ யாருக்கு விரோதியா இருக்கிற? சொல்லுங்க. மை எனிமீஸ் ஆர் காட்ஸ் எனிமீஸ். மை எனிமீஸ், என் சத்துருக்கள் அவருக்கு நண்பராக இருக்க முடியுமா? என்ன பாருங்க, நம்ம உறவுகள் தான் அப்படி. உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு உங்களே போட்டு கொடுத்துருவாங்க இந்த அம்மா. புரியவே இல்லை. உங்களை அக்கான்னு சொல்லுவாங்க, நாளைக்கு உங்களுக்கே அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? உலகத்தில் அப்படி. ஆனால் தேவன் எப்படி தெரியுமா? சொல்லுங்க. எனக்கு சத்துருவாக இருக்கிறவனுக்கு அவர் சத்துருக்களாக இருப்பார், புனிதனுக்கு புனிதராக இருப்பார், மாறுபாடு உள்ளவனுக்கு. சொல்லுங்க, சொல்லுங்க. மை எனிமீஸ் ஆர் காட்ஸ் எனிமீஸ். சத்தமா சொல்லுங்க. ஆமேன். இன்னொன்று சொல்ல போறேன். என் வெற்றி அவருடையது, அவர் வெற்றி என்னுடையது. சின்ன கேள்வி கேட்கிறேன். அவர், அதாவது அவர் யுத்தத்தில் வெற்றி பெற அவருக்காக எனக்காகவா? அந்த வார்த்தை யுத்தத்தில் சத்தமா. எதுக்காக வெற்றி பெறாரு? கை தட்டுறதுக்கா? கோப்பம் வாங்குறதுக்கா? இல்லை ஷீல்டு வாங்குறதுக்கா? என்ன பாரு அழகை பார். இல்லை, எனக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார். எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பார். நன்றி. அது யாருக்காக செய்கிறாரு? நல்லா கவனிக்கணும். அவர் யுத்தம் பண்றது எனக்காகத்தான். கரங்களை தட்டி ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அவருக்கு அவர் எல்லா யுத்தம் சந்தித்தார். சிலுவைகளை மனிதர்கள் மூலமாய் அவமானம், நிந்தை, பரியாசம், வேதனை, கண்ணீர், புலம்பல் எல்லாவற்றையும் he conquered. ஆனா இன்றைக்கு அவர் உனக்காக எனக்காக யுத்தம் பண்றார். காரணம் தெரியுமா? உனக்காகவே யுத்தம் பண்ணுகிறார். அந்த வார்த்தை சொல்லுங்க, அந்த வசனத்தை. திருமுறை 24:8 24:8 யுத்தத்தில் பராக்கிரமமுள்ள கர்த்தராமே. அதுல ஒரு வார்த்தை போட்டிருக்குது, கடைசி வார்த்தை. யுத்தத்தை அவர் பார்க்கிறவர் அல்ல, அந்த யுத்தத்தில் உட்பிரவேசிக்கிறவர். கரங்களை தட்டி. ஹலோ, இப்போ ஒரு வீட்டில் ஒரு கலாட்டா நடக்குது, புருஷன் மனைவி கலாட்டா. இல்லை யாருக்கும் கலாட்டா, உள்ள போவீங்களா? அவன் உங்களை போட்டுருவான். என்ன பார்க்குறீங்க? ஒரு ஒரு சண்டை நடக்குது, நீங்க போன என்ன பண்ணுவான்? உங்களை அந்த வசனம் படிங்க. அவர் உட்பிரவேசி. சத்தமா
உட்பிரவேசிப்பார். எல்லாம் வாய்த்து சொல்லுங்க, உட்பிரவேசிப்பார். God will interfere in my war. என் வியாதியில் அப்படி சொல்லுங்களேன், சத்தமா. என் யுத்தத்தில், என் ஏழ்மையில், என் இல்லாமையில், என் ஒன்றுமில்லாமையில் God will intervene. சொல்லுங்க, அவர் அதிலே குறுக்கிடுவார். குறுக்கிடும் போது எல்லாமே மாறும். அவர் பார்வையாளர் அல்ல, என் வாழ்க்கையில் ஒன்று செய்கிறார். சொல்லுங்க, உட்பிரவேசிப்பார். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். தப்புவதற்கு வழியே இல்லை, ஆனா உள்ள பிரவேசிப்பார். அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, God will intervene. கவனிங்க, நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். ஒரே வார்த்தை சொல்லுவோம், நாங்கள் பாஸ்டர் என்ன சொல்லுவோம், பாஸ்டர் என்ன சொல்லுவோம், நல்லா சொல்லுவீங்களே, ஜெபம் பண்ணுறோம். என்னங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஜெபம் பண்ணுறோம். நம்ம அதான் பண்ண முடியும். அவர் வார்த்தையால் அல்ல, செய்கையிலே செய்கிறவர். சொல்லுங்க, உட்பிரவேசிப்பார். நல்ல வாயை திறந்து. நம்ம அப்புறம் ஜெபம் பண்ணுங்க, இப்போ ஜெபம் பண்ணாதீங்க, அப்புறம் ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, உட்பிரவேசிப்பார். அப்போ உள்ள பிரவேசிக்கிறவருக்கு கவனிங்கள், அவர் யார் பக்கம் தெரியுமா, அவர் என் பக்கம் தான் நிற்பார். ஆமென் சொல்லுங்க. திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் யுத்தத்துக்கு முதலாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஐடென்டிஃபை யுவர் எனிமி. யுத்தத்துக்கு என்ன காரணம், நான் காரணமா, என் அவசரம் காரணமா, என் அறியாமை காரணமா, என்னுடைய தவறு காரணமா, என்னுடைய ஏதோ ஒரு காரணம் இருக்கும். கவனிங்க, காரணம் இல்லை யுத்தமே இல்லை. நான் சொல்லுவது வியாதி கூட. there are some reasons. இப்போ எனக்கெல்லாம் 10 அடைப்பு, 5 பைபாஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு காரணமும் தெரியல, எனக்கு ஒரு காரணம் தெரியல. இத்தனைக்கு நான் பியூர் வெஜிடேரியன் தான். அன்றைக்கி ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கிறேன். அந்த ஒரு மீட்டிங் இது மாதிரி ஒரு கூட்டம் தான். அது பெரிய கேரளாவில் என்னுடைய மாணவர், அந்த பாஸ்டர் திடீர்னு அவருக்கு ஒரு பெரிய வயிற்று வலி, அப்படி துடிக்கிறார். அப்போ சொல்லிட்டு போனார், அண்ணா நீங்கள் ஆசீர்வாதம் போட்டு முடிச்சிருங்கன்னு. நான் கூட்டம் முடிச்சுட்டு வெளியே வந்தேன். சபையின் மூப்பர் ஒருத்தர் வந்தார், என்ன கேட்டார், பாஸ்டர் எனக்கு ஒரு சந்தேகம்னாரு. பைபிள் சந்தேகம் கேட்குறாரு போல. எங்கள் பாஸ்டருக்கு மறைவான பாவம் உண்டோ? எங்கள் பாஸ்டருக்கு உங்களுக்கு ஜெபம் பண்ணி தான் எங்களுக்கு வயிற்று வலியே வருது. என்னென்னு பார்க்குறீங்க, எங்களுக்கு அடைப்புக்கு காரணமே நீங்கள் தானே. என்னென்னு பார்க்குறீங்க, பிரசங்கத்தை கேட்க மாட்டீங்க, முறைச்சி பார்க்குறீங்க. நாங்கள் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? இது மாதிரி நேரங்களில் வெளியே இருந்த ஆள் வந்தால் அவர் அவமான பாஸ்டர் கை விட்டுறீங்க. எல்லோரும் போயிட்டீங்களா இன்றைக்கி? தெரியலையே. ஓ, பாஸ்டர் இல்லை நீங்கள் பாஸ்டர் லெட்டர் வருவீங்க, எனக்கு தெரியும். கவனிங்க, சொல்லுங்கள், என் யுத்தத்தில் இந்த வசனத்தை படிச்சு பண்ணலாம். யாத்திராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாத்திராகமம் 14:13. சீக்கிரம் படிங்க, டைம் ஆயிடுச்சு. 14:13 தெரிஞ்ச வசனம் தான். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு எல்லாம் கரங்க சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், நான் சும்மா இருப்பேன். சொல்லுங்க, எனக்காக என் வியாதியிலே, என் இல்லாமையிலே என்ன பாருங்கம்மா, அவர் யுத்தம் நீங்க யுத்தம் பண்ணி அவர் அமைதியா இருப்பார். நீங்க யுத்தம் பண்ணா அவர் அமைதியா இருப்பார். அவர் யுத்தம் பண்ணா நீங்க என்ன பண்ணணும், புரிஞ்சு மாட்டீங்களா? நீங்கள் யுத்தம் பண்ணி அவர் யுத்தம் பண்ணி பரதநாட்டியம் மாதிரி ஆகிடும் அது. சொல்லுங்க, அவர் யுத்தம் பண்ணுவார். சத்தமா சொல்லுங்க, மௌனமா இருப்பேன். சொல்லுங்க, அமர்ந்திருப்பேன் அருகினிலே, சாய்ந்திருப்பேன் தோளினிலே. தெரிஞ்ச வசனம் தான். சத்தமா சொல்லுங்க, அவர். சத்தமா 16ஆம் வசனத்தில், நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? அதனுடைய கருத்து என்ன தெரியுமா? என்ன பாருங்க எல்லாரும், ப்ளீஸ் லிசன் மீ கேர்ஃபுல்லி. ஐ எம் ஆல்ரெடி இன்வால்வ்ட். என்ன சொல்லுங்க, யுத்தத்தில் அவர் ஏற்கனவே இன்வால்வ் ஆயிட்டாரு. கரங்களை தட்டி என்ன பாருங்க. இப்போ எனக்காக ஒருத்தர் எனக்கு பேசணும்னா அவர் கட்டாயம் அவருக்கு சாப்பாடு வாங்கி தரணும். என்ன பார்க்குறீங்க? எனக்காக ஒருத்தர் பேசணும்னா அவர் கட்டாயம் சாப்பாடு வாங்கி தரணும். போகும்போது 500 கையில் கொடுக்கணும். திடீர்னு அவரும் கட்சி மாறினா மாறிடுவார். ஆனால் அப்படி சொல்ல, அவர் அப்படி அல்ல. எனக்கு அந்த வசனம் படிச்சு பாருங்களேன். என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? ஹலோ, திரும்ப சொல்லுகிறேன். அதுக்கு அர்த்தம் தெரியுமா? ஐ ஆம் ஆல்ரெடி இன்வால்வ் இன் தி பேட்டில். உன் யுத்தத்தில் ஏற்கனவே நான் பங்குதாரராக இருக்கிறேன். கரங்க சொல்லுங்க, என் யுத்தத்தில். சத்தமா சொல்லுங்க, ஏற்கனவே அவர் தான் பங்குதார். அந்த வசனம் படிச்சா, கர்த்தர் உங்களுக்காக
கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சத்தமா சொல்லுங்க. நீ கூப்பிட்டீங்களான்னு கேட்டேன். கூப்பிட்டீங்களா? பொய்லாம் சொல்றீங்களே. நான் கூப்பிடாவிட்டோட வருவார். குறிப்பறிந்து செய்கிறவர் இல்லான்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. இவர் மட்டும்தான் குறிப்பறிந்து செய்கிறவர். எத்தனை பேர் வாசிக்க இருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. இங்க குறிப்பறிந்து செய்வாள் இல்லாள். ஆனா இவர் நான் கூப்பிடவே இல்லை. அவர் கேட்கிற பாருங்க, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? இன்னும் நீ எனக்கு, அதாவது என்னை அழைப்பதற்கு முன்பே வந்துட்டேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. நான் என் நாவில் சொல் புறவாதற்கு முன்னமே இஸ் தேர். தமிழ்ல என்ன படிச்சங்க? இப்போ சங்கீதம் 24:8 யுத்தத்தில் பராக்கிரமம் இல்ல யுத்தத்தில், அது மட்டும் மறந்துறீங்க பாத்தீங்களா? சொல்லுங்க யுத்தத்தில். Can you read it in English please? In English. God is in my battle. என் யுத்தத்தில் அவர் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹலோ, நான் கூப்பிடல. இன்னொரு விஷயம் சொல்றேன். நான் யுத்தத்தை பார்ப்பனா, எதிரியை பார்ப்பேன், அவரை பார்ப்பனா? போய் சொல்லாம சொல்லணும். யுத்தத்தை பார்ப்பனா, எதிரியை பார்ப்பேன், அவரை பார்ப்பனா? என்னங்க கத்தரியா? நீங்க ரொம்ப பசுத்த வாட்டி. யுத்தத்தை பார்ப்பீங்களா, எதிரியை பார்ப்பீங்களா, அவரை பார்ப்பீங்க? யாரை பார்ப்பீங்க? அதுதான் பார்ப்பேன். எதிரி தான் பார்ப்பேன். முடிஞ்சு அவரை இவரை கூப்பிடுவேன். எல்லாம் வேஸ்ட். அவர் ஒருத்தர் தான் பெஸ்ட். ஆமென் சொல்லுங்க. திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். என் வார்த்தைக்கு கவனிங்க. தப்பிப்பதற்கு வழி கவனிங்க. இங்கிலீஷ்ல புரியுமா புரியல? நம்பிக்கைக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நம்புங்கள். நம்புவதற்கான வாய்ப்பே இல்லை. முன்னாலே சமுத்திரம், பின்னாலே பார்வோனின் சேனை. நம்புவதற்கு வாய்ப்பே இல்லை. அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறேன். சொன்னவர் உண்மை உள்ளவர், நம்பிக்கைக்குரியவர், நம்ப தகுந்தவர். அவர் என்னாலும் நம்பலாம். கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. ஒரு வார்த்தை அந்த தமிழ்ல யாத்திராமம் படிங்க. யாத்திராமத்தில் 14:13. என்னோட சந்தேகத்தோடு படிக்கிறீங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி 14 படிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு நிமிஷம் கவனிங்க. எல்லாரும் காது கொடுத்து கேளுங்க. அந்த யுத்தத்தில் நான் தனிமையா இல்லை, என்னோடு கூட ஒரு மிகப்பெரிய பராக்கிரமசாலி இருக்கிறார். இன்னொரு முறை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்போ யோசித்து பார்த்தீங்களா? நான் ஒரு சின்ன ஆளு, இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை. நான் ஒன்றும் இல்லாத ஒரு ஆளு. எனக்காக மகிமையின் ராஜா, வானத்தை பூமி படைத்தவர், பராக்கிரமசாலி, பல யுத்தங்களை சந்தித்தவர் என் தனி நபருக்காக அங்கிருந்து இங்க வர. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த வசனம் புரியுதா? I am not alone, I am with the captain. நான் தனியா இல்லை. அந்த வசனம் திரும்ப படிங்க. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சத்தமா சொல்லுங்க. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நான் பண்ணல, அவர் பண்றாரா? ஆமென். திரும்ப சொல்லுகிறேன். ஒருவேளை யுத்தத்தில் இருக்கலாம், யுத்தம் வரலாம், தெரியாது. ஆனால் அந்த யுத்தத்தில் நீங்கள் தனியா இல்லை, உங்களோடு கூட ஒருவர் இருக்கிறார். தனியா இருந்தாலும் தனிமை இல்லை. அந்த யுத்தத்தில் you are not alone, you are with the captain. சொல்லுங்க, நான் தனியா இல்லை. கவனிங்க. பிசாசு சொல்ற வார்த்தை தான் எனக்கு கூட. நோ வே, நோ வே, நோ சான்ஸ். சொல்லுங்க, there is a way. எல்லாம் சொல்லுங்க, நோ வே. தமிழ் புரிஞ்சு நினைக்க நிறைய பேர், ஆங்கிலம் புரியல. நோ வே, முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை. சத்தமா சொல்லுங்க, வாய்ப்பு உண்டு, வழிகளும் உண்டு. வாய்ப்பு உண்டு. யாரை பார்க்காதீங்க? எபூசியர், எமோரியர், அம்மோனியர், அங்க நிறைய லிஸ்டே போட்டிருக்குது. அவங்கள பார்க்காதீங்க. அந்த வசனம் திரும்ப கர்த்தர், அந்த திரும்ப திரும்ப அந்த வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். அவர் யுத்தத்தில் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. நான் சொல்ற வார்த்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. திறக்காதது திறக்கும், மூடாதது மூடும். இதனால தமிழ் புரிஞ்சுது. திறக்காதது மூடாதது உனக்காக திறக்கும், சத்துருவுக்கு மூடும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? திறக்கிறது உனக்காக தான், மூடு சத்துருவுக்காக. இதுவரை என்ன வேணும்? இதுவரையும் திறக்காத பாதைகள் திறக்கும், இதுவரை மூடாத பாதைகள் மூடும். நீ ராஜ நடை போடுவாய், மாபெரும் சபையில் நீ நடப்பாய். இதுவரையும் திறக்கவே இல்லை. செங்கடல் உனக்காக திறக்கும், அது மூடினதே இல்லை, உனக்காக மூடும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா?
திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிற வார்த்தை, அன்பான கர்த்தர் பிள்ளைகளே. ஆனால் ஒன்றே ஒன்று ஒரு 4 காரியம் சொல்ல விரும்புகிறேன். 4 காரியம் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். இந்த யுத்தம் 24ஆம் சங்கீதம் திரும்ப ஒரு முறை 9ஆம் வசனம் 9ஆம் கடைசி 2வது வரி. அநாதி கதவுகளே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். தலைகளை உயர்த்துங்கள். பாடுகள் வரும்போது, வேதனை வரும்போது, கண்ணீர் வரும்போது, கவலைகள் வரும்போது, துக்கம் வரும்போது, கலக்கம் வரும்போது, நானும் சேர்ந்தான். ஜபம் போயிடுது, பரிசுத்தம் போயிடுது, நீதி போயிடுது, நம்பிக்கை போயிடுது, எல்லாமே போயிடுது. எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எந்த நிலையிலும் கொஞ்சம் தலையை மேலே உயர்த்தி அவரை மட்டும். அது ஏன் அந்த வார்த்தை தலை, இந்த தலை இல்லை, நம்முடைய உணர்ச்சிகள் சொல்லுது. பாத்தியா இவ்வளோ ஜோம் பண்ணிய பிரசங்கர் அப்படி தான் பண்ணுவார். பாஸ்டர் நிறைய சொல்லுவார் இல்லைங்க, அவர் என்ன சொல்லுகிறார் அப்படியே நடக்கும். சொல்லுங்க, தலைகளை, நம்பிக்கையை நான் சொல்லும்போது சொல்லுங்க, உயர்த்துங்கள். நம்பிக்கையை சத்தமா, ஜப வாழ்க்கையை, ஆலய ஆராதனையை, ஊழியங்களை சத்தமா, தேவன் கொடுப்பதை, ஜெபிக்கிற நேரங்களை, வேதம் வாசிக்கிற நேரங்களை சத்தமா. அது இதை சாப்பிடக்கூடாது, இதை அதை சாப்பிடணும். இதை சாப்பிடணும். அதாவது என்னுடைய அந்த உணர்ச்சிகள் ஜபத்தை சாப்பிடக்கூடாது, ஜபந்தான் என் உணர்ச்சிகளை சாப்பிடணும். கரங்களை உயர்த்தி. பட் we are addict. நம்ம எல்லாருமே சந்தர்ப்ப சூழ்நிலைகளை மாறிடுறோம். நான் கூட சேர்ந்தான். என்ன ஜபம், என்ன வேத வாசிப்பு, நிறைய நான் கடந்து வந்துட்டேன். நிறைய என் கூட இருந்தவங்களே, என் கூடவே இருந்து டிராவல் பண்ணவங்கெல்லாம் ஒரு காலத்தில் நாம் துணை என சொன்னவர்கள் நமக்கு துணையாளோட பரவாயில்ல வினையாயிட்டாங்க. அன்னைக்கு மித்ருவா இருந்தார், இன்னைக்கு சத்துருவா இருந்தார். அன்னைக்கு உயிர் கொடுப்பேன்னு சொன்னா இன்னைக்கு உயிரை வாங்குறான். இதான் உலகம். ஆனால் God is traveling with me in my conflicts. சொல்லுங்க, என் யுத்தத்தில் என்னோட டிராவல் பண்றாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன யுத்தம் உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்க வீட்டுக்கார விட்டு போயிடுவார். மனைவி அதாவது புருஷன் யுத்தம் வந்தால் மனைவி விட்டு போயிடுவாங்க. நான் கடந்த வாரத்தில் பெங்களூர் போயிருந்தேன். பெங்களூர் ஒரு பெரிய சபை. அது என்னை ட்ரெயின் ஏற்ற அந்த பாஸ்டர் வந்தார். அந்த பாஸ்டர் இன்னொருத்தரும் ரொம்ப சோகமாக சொன்னார். ஒரு பெரிய சபை, அவருக்கு இந்த சுகர்னால அவர் கால் அவருக்கு இது பண்ணியிருக்கிறாங்க. 2 பிள்ளைகள், அவங்க மனைவி, ரொம்ப கஷ்டம் அந்த பாஸ்டருக்கு. பிள்ளைகளை விட்டுட்டாங்க, பாஸ்டரை விட்டாங்க. அந்த மாதிரி ஷீ லெஃப்ட். உனக்கு சேவை செய்யனால முடியாது. நல்ல ஒரு மெகா சபையின் போதகர் அவர். ட்ரெயினில் எதுவும் சொல்கிறார், எவ்வளோ கஷ்டம், 2 பிள்ளைகளையும் பார்க்கணும், அவரையும் பார்க்கணும், சபையும் பார்க்கணும். பல கேள்விகள் வேற. ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்க, இவர் சரியா, அந்த அம்மா சரியா, இத்தனை குழப்பங்கள் மத்தியில் அவர் சொல்றாரு, நான் கர்த்தரை விடவே இல்லை. சொல்லுங்க, தலைகளை சத்தமா சொல்லுங்க, ஜபத்தை சத்தமா, உங்களுடைய உபவாசத்தை வாய்த்தன்னு சொல்லுங்கம்மா. ரொம்ப கஷ்டம் எனக்கு. ஐ நோ வாட் ஐ ப்ரீச். நான் என்ன பேசுறேன்றது புரிஞ்சு பேசுறேன். அந்த ஆதங்கம், அந்த மனத்தாங்கல், திரும்ப சொல்றேன், 1000 மனத்தாங்கல் இருக்கலாம், அந்த மனத்தாங்களை மாற்றுகிற ஒரு கர்த்தர் தான். திரும்ப யுத்தம் அல்ல. படிச்சீங்க யாத்திரா, என்ன படிச்சீங்க? யாத்திரா, அது ஒன்று பன்மை தான். யாத்திரா படித்த வார்த்தை 14-13 சத்தமா படிங்க. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். எஸ், இன்றைக்கு நீங்க சத்தமா சொல்லுங்க, கர்த்தர். எல்லாம் கரங்களை உயர்த்தி. தெரிந்த வசனம் தான், ஒரு நினைப்பு ஊட்டல். இன்றைக்கு சத்தமா சொல்லுங்க, இன்றைக்கு எனக்கு என்ன தேவையோ அதை தந்து என்னை உயர்த்துவார். வாழ்வு தேவையா, வசதி தேவையா, மீட்பு தேவையா, நிம்மதி தேவையா, சுகம் தேவையா, ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு 7 அர்த்தம் இருக்குது. விடுதலை, பாதுகாப்பு, பராமரிப்பு, மீட்பு, சுகம், மகிழ்ச்சி, நித்திய வாழ்வு, 7 அர்த்தம் ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு. அந்த 7ஐயும் தந்து உங்களை தலைகளை உயர்த்துவார். 3 காரியம் சொல்லி முடிக்கிறேன். 24ஆம் சங்கீதம் அதிலேயே போட்டிருக்குது. 8ஆம் வசனம், முதல் வார்த்தை. அவர் யார் தெரியுமா? உன் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்கிறவர். ஆமேன் சொல்லுங்க. சாதாரண வாழ்க்கையில் அசாதாரண காரியங்களை செய்கிறவர்.
சொல்லுங்க மகிமையான. இது வரைக்கும் நான் சாதாரண காரியங்களே பார்த்துட்டேன். நான் சொல்ல தமிழ் புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. ஐ ஹவ் சீன் ஒன்லி நேச்சுரல் திங்ஸ். இதெல்லாம் பார்த்துட்டேன். ஆனால் இந்த யுத்தத்தில் அவர் செய்ய போகிறது சூப்பர் நேச்சுரல். கரங்களை சொல்லுங்க சூப்பர் நேச்சுரல். சொல்லுங்க மகிமையான. 4 காரியம் சொல்றேன். கிரேட் திங்ஸ், glorious things and grand things. சொல்லுங்க கிரேட், glorious, grand. கிரேட் என்றால் பெரிது, glorious என்றால் மகிமை, grand என்றால் பிரம்மாண்டமான. சொல்லுங்க எல்லாரும் கிரேட் திங்ஸ். சத்தமா கண்ட குத்த மாட்டீங்க. சொல்லுங்க கிரேட் திங்ஸ், glorious things, மகிமையான காரியங்கள். கிராண்ட், கிராண்ட் சொல்றேன் இல்லை. அந்த கல்யாணம் எப்படி இருந்துச்சு? அந்த கல்யாணம் எப்படி இருந்தது? ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? இதை விட கிராண்டாக கத்தவங்க வாழ்க்கையில் செய்வார். சொல்லுங்க கிரேட் திங்ஸ், கிராண்ட் திங்ஸ். அந்த அம்மா அப்படி அசையாமல் இருக்கிறாங்க. க்ளோரியஸ் திங்ஸ். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரே ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன் ஆங்கிலம் புரிந்தவர்களுக்கு. God is not called to survive, he called to success. இதை பாருங்க, பிழைத்திருப்பதற்காக நம்ம அழைக்கவில்லை, ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ அழைத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. சர்வைவ் என்பது தப்பி பிழைப்பதற்கு அல்ல, அதில் வெற்றி காண்பதற்கு. சொல்லுங்க நாட் டு சர்வைவ். எப்படி இருக்கிறீங்க? ஏதோ ஓடுதுங்க, ஏதோ சர்வை பண்ணுறோம், கொஞ்சம் வருமானம், வேலை போயிடுச்சு, ஏதோ ஒரு கொஞ்சம் சம்பளம், சர்வை பண்ணுறேன். God is not called to survive, he called to success. ஏதோ வாழ்க்கை வாழ அல்ல, மேலான வாழ்க்கை வாழ. எல்லாம் என்ன சொல்லுவீங்களா? ஏதோ ஒரு வாழ்க்கை அல்ல. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமேன். எல்லாம் எழுந்திருந்து சொல்லுங்க. 8ஆம் வசனம், 8ஆம் வசனம். அவர், எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. அவர் யுத்தத்திலே. சத்தமா சொல்லுங்க. எழுந்திருந்து, எல்லாம் எழுந்திருந்து சொல்லுங்க. யுத்தத்திலே. கரங்களை உயர்த்தி. ஹலோ, எங்க யுத்தம் உங்களுக்கு தெரியாது, பாஸ்டரமா யுத்தம் உங்களுக்கு தெரியாது, தெரியுமா? அந்த மகளுடைய யுத்தம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய எல்லா யுத்தங்களும் அவருக்கு தெரியும். அந்த யுத்தத்தில் இருக்கிறார், முன் செல்கிறார், பின் செல்கிறார், என்ன தேவையோ அதை செய்வார். ஆமீன். இஸ் நாட் a spectator, இஸ் a partaker. அவர் பார்வையாளர் அல்ல, எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர். எல்லாம் கரங்களை உயர்த்தி 5ஆம் சொல்லுங்க. 5ஆம் சொல்லுங்க. சொல்லுங்க நான், எல்லாம் என்னோட வேத்த கையில் எடுங்க. சொல்லுங்க அவரை தேடி, அவர் சமூகத்தை நாடி நாள்தோறும் வாழ்வேன். சொல்லுங்க தேடுவேன், விசாரிப்பேன், நாடுவேன். ஆமேன். ரொம்ப கஷ்டம். எப்போ தெரியுமா? தலை கீழே போயிடுது. ஒரு சின்ன கஷ்டம், ஒரு சின்ன போராட்டம், ஒரு சின்ன நிந்தை, ஒரு சின்ன அவமானம். எனக்கு கவனிங்க எல்லாரும், நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், உண்மைகள் உண்மைகள் அல்ல, சத்தியம்தான் உண்மை. எல்லாம் சொல்லுங்க. எனக்கு 10 அடைப்பு இருக்குது, ஹை கொலஸ்ட்ரால் இருக்குது, சுகர் இருக்குது, நிறைய இருக்குது. அதெல்லாம் உண்மை. அந்த உண்மைகளை பொய்யாக்கும் வல்லமை சத்தியத்துக்கு உண்டு. அது ஃபேக்ட்ஸ், இது ட்ரூத். சொல்லுங்க இதுவே அவரை நாடி தேடி, சொல்லுங்க விசாரிக்கிற சந்ததி. நம்ம வாழ்க்கை நீங்கள்லாம் ஓரளவுக்கு பல யுத்தங்களை பார்த்துருப்பீங்க, பாஸ்டர்மா பார்த்துருப்பாங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. திரும்ப சொல்லுகிறேன், யுத்தம் என்பது வயதுக்கு ஏற்ப, அனுபவங்களுக்கு ஏற்ப. என் யுத்தம் உங்களுக்கு இல்லை. 50 வருஷமாக நான் இருக்கிறேன். பாஸ்டருக்கு இருக்க யுத்தம் எனக்கு இல்லை, எனக்கு இருக்க யுத்தம் பாஸ்டருக்கு இல்லை. அது லெவலாக மாறும். ஆனால் எல்லா யுத்தங்களிலும் அவர் இருக்கிறார். சொல்லுங்க இஸ் இன் த பேட்டில், இஸ் பிஃபோர் த பேட்டில், இஸ் ஆஃப்டர் த பேட்டில். இந்த கடைசி வார்த்தை எப்படி வருவாராம் நம்முடைய யுத்தத்தில்? கடைசி சொற்றொடர் எப்படி வருவாராம்? 24 அந்த கடைசி வார்த்தை எப்படி வருவாராம்? சத்தம் 24 கடைசி சொற்றொடர் எப்படி வருவார்? மகிமையின் ஆமென். அது வார்த்தை போட்டிருக்கு, கேப்டன் ஆஃப் த ஆர்மி. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, நம்ம யாரு, நம்ம நிலைமை என்ன? நம்ம கூப்பிட்ட இடமத்த வருவானா? பிள்ளையே வரமாட்டேன்றான். மம்மி மார்னிங் 10 மணிக்கு வர மம்மின்றான். உங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்டு பாருங்களேன், அவன் வந்தாலும் மருமக அனுப்பாது. உங்கள் அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லை, இதான் வேலை. ஆனால் எப்பெல்லாம் கூப்பிடுறோமோ அப்போல்லாம் வராது.
ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதில் சொல்லப்பட்டிருக்குது சேனைகளின் கர்த்தர். சத்தமா சொல்லுங்க, சத்தமா. நான் ஒருவன், அவர்கிட்ட என்ன இருக்குது? ஒரு பெரிய ராணுவமே வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. திரும்ப திரும்ப இந்த உலகத்திலேயே அவரை ஆராதிக்க நீங்கள் பாக்கியவான்கள். நீ தனி நபரா இருக்கலாம், ஒரு விதவையா இருக்கலாம், யாருமில்லா இருக்கலாம், உங்களோடு கூட இருக்கிறவர் கேப்டன் ஆஃப் த ஆர்மி. அவர்கிட்ட என்ன இருக்குது? சத்தமா சொல்றேன்ல, அவங்க சேனை பெரிய சேனைங்க. பாருங்க, இதை நான் கூப்பிட்டு வரேன் பாரு. ஒருத்தனை சும்மாவே அவன் கூப்பிட்றான், மாமா வா, மச்சான் வான்றான். நீங்க யாரும் கூட வேணாம், நீ அவர் கூப்பிடவே வேணாம், அவரே வந்துடுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை நேரங்கள் ஜெபிக்காத நேரங்கள், ஜெபிக்க மறந்த நேரங்கள், உபவாசிக்க மறந்த நேரங்கள், வேதம் வாசிக்க மறந்த நேரங்கள், அவரை தேடாத நேரங்கள், ஆனால் தேடி வரார். சொல்லுங்க, அவர் யுத்தத்தில் வல்லவராமே. சொல்லுங்க, என்னுடைய எல்லா யுத்தங்களும் அவருக்கு, சென்னை பாஷையில் என் யுத்தங்கள் எல்லாம் அவருக்கு. என் யுத்தம் எனக்கு பெருசாக இருக்குது. அப்போலோ மருத்துவமனை 13 நாள் இருந்தேன். வாழ்க்கையில் முதன்முறை அதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். இரவெல்லாம் ஜெபம், சுனாமி வரணும்னு, டாக்டர் வரக்கூடாது, கரண்ட் கட் ஆகிடணும், என்னென்னவோ ஜெபம். அப்போ ஆனால் அந்த யுத்தத்தில் தேவன் ஜெயம் தந்தான். சொல்லுங்க, யுத்தங்கள் உண்டு, யுத்தம் பண்ணுகிற தேவன் உண்டு. நான் தனியாக இருக்கிறேன், அவர் இப்படி தான் வராரு. சத்தமா, you are not alone, there is a big battalion on your side. ஒரு பெரிய ராணுவ சேரும் பக்கத்தில் இருக்குது. ஆமென் சொல்ல மாட்டீங்களாமா? நான் தனியாக இல்லை, எனக்கு மகன் இல்லை, மகள் இல்லை, கணவர் இல்லை, யாருமே இல்லை, சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இஸ் த கேப்டன் ஆஃப் த ஆர்மி. அவர் எவ்வளவு யுத்தங்களை பார்த்துட்டாரு, யுத்தம் அவருக்கு ஒண்ணுமே இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் யார்? எப்படிப்பட்டவர்? மகிமையானவர், பராக்கிரமசாலி. என் யுத்தத்தை பார்க்கிறவர் அல்ல, என் யுத்தத்தில், தமிழ் என்ன போட்டுருது? தமிழ் என்ன போட்டிருக்குதுன்னு கேட்டேன். பிரவேசிப்பார். சரி, நான்லாம் சில நேரங்களில், எனக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க. சில பிரச்சனை வரும்போது நான் அதிகமாக தலையிடுறது இல்லை. உங்கள் டேடி கூட அப்படி தான், உங்கள் மம்மி கூட அப்படி தான். நாங்கள் தலையிட்டவுடன் நடக்காது, ஆனால் அவர் தலையிட்டால் எல்லாம் ஆகும். A total remedy for a total life, a total solution for the total problem. சொல்லுங்க, முழுமையான பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு. நிவாரணம் வேணுமா, தீர்வு வேணுமா? மம்மி டேடி வந்தால் நிவாரணம், கர்த்தர் வந்தால் தீர்வு. தம்பி புரியல. மம்மி டேடி போனால் என்ன பண்ணுவாங்க? முட்டு கொடுப்பாங்க, 2 நாளைக்கு தான். அந்த 3 நாள் முட்டு கீழே விழுந்துடும். ஆனால் அவர் போனால் தீர்வு உண்டு. எது போன நிவாரணமா, தீர்வா? சத்தமாக சொல்லுங்க. 7000 வாங்கினவங்க எல்லாம் என்னது 7000 எது கொடுத்தாங்க? என்னங்க ரொம்ப பசுத்த வாட்டி மாதிரி. 7000 எது? 6000மா? தெரியல, எங்களுக்கு கிடைக்கல. அது போஸ்டமாக கிடச்சிதா? ஓ, எங்களுக்கும் கிடைக்கவே இல்லை. 6000மா நிவாரணம்? அது அர்த்தம் என்னன்னா, அடுத்த இன்னொரு செப்டம்பரில் வரப்போகுது அது. ஆனால் தேவன் தருவது தீர்வு. சொல்லுங்க, வல்லவர், யுத்தத்திலே வல்லவர், பராக்கிரமசாலி. யுத்தத்தில் இருக்கிறார், முன்னாலேயும் போறாரு, பின்னாலேயும் போறாரு. அதில் கவனிங்க, நான் எப்படி how I deal with அதையும் அவர் is watching me. ஆமென். ஏன் தெரியுமா? என் தோல்வி அவருக்கு தோல்வி. என் தோல்வி என்னோட பிள்ளை அல்லவா, அவருடைய கண்மணி அல்லவா, அழைக்கப்பட்டவன் அல்லவா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அல்லவா. நான் அவர் அதில் போட்டு பாருங்க, இதுவே அவருடைய சந்ததி. வசனம் படிங்க, 6ஆம் வசனம். இதுவே அவருடைய சந்ததி இல்லையா? அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. ஆமென் சொல்லுங்க, நாங்கள் யாக்கோபின் சந்ததி, அவரை தேடி. அப்போ பாருங்க, இந்த பிள்ளை கண்ணீர் விட்டா புரியுதுங்களா? அம்மா கொஞ்சம், அப்பா தான் ரொம்ப கண்ணீர் விடுவார். பிள்ளைகள் கண்ணீர் விட்டா அப்பா, ஆனால் இந்த அப்பா அதை விட கண்ணீர் விடுவார். ஏன் தெரியுமா? நான் யார் தெரியுமா? why God is so concerned, நான் அவருடைய சந்ததி, அவரை தேடி நாடி விசாரிக்கிறவர். அன்பானதே பிள்ளைகளே, யுத்தங்கள் மத்தியிலே டோன்ட் கிவ் அப், சோர்ந்துவிட வேண்டாம், விட்டுவிட வேண்டாம். தொடர்ந்து சொல்லுங்க, தேடுவேன், நாடுவேன், விசாரிப்பேன், அவரை தொடர்ந்து பின்பற்றுவேன். இதே இதே சென்னை பட்டணத்தில் மகிமையாக இருப்பேன். யுத்தங்கள் வரும், அது இல்லாமல் போகும். ஏன் தெரியுமா? என் யுத்தத்தை அவர் தான் நடத்துகிறார். என்னை விட ரொம்ப பிரில்லியன்ட், என்னை விட ரொம்ப ஸ்மார்ட்டு, என்னை விட ரொம்ப ரொம்ப அதில் ரொம்ப ஜீனியஸ். அவன் சொல்ல மாட்டீங்களா? நாங்கள் ஜீனியஸ் இல்லை, உங்கள் மம்மி டேடி ஜீனியஸ் இல்லை, அவர் ஜீனியஸ்.